முட்டை போடுவோம். முட்டை மண்டை ரெடியா சொல்லணும்ல. சரி மேல பார்க்லாம் கட்டி வச்சிருக்காங்க. பார்க் தான் நினைக்க ஏதோ ஆட்டுச்சேலை மாதிரி இருக்கு பாரு. அது மாதிரி தான் இருக்கு. சரி போலாமா? போமாடா. சம்சா சம்சா வேணுமா? இல்லை ஒரு சம்சா எடுத்து வச்சுருங்க. நல்லா இருக்குடா. அக்காவுக்கு உனக்கு இல்லை. அப்போ வண்டியில் வந்து எப்படி இருக்கு? இடுப்பு எப்படி இருக்கு? சரி அப்படி போயிடுறானே. அப்பாவுக்கும் வலிக்க தான் செய்யுது. சின்ன வயசில் ஊர் சுற்றுனது மறுபடியும் வண்டியில் வந்திருக்கோம். உட்காந்து வந்து ஆளுக்கு ஒரு கலர் அடிச்சுட்டு இருக்கேன்னு நல்லா தண்ணி குடிக்கணும்னு சொன்னான். அப்பாவுக்கு இருக்காமா? ஆனால் கொஞ்சம் இருக்கு பாரு. ஏய் மூஞ்சி திருப்பாத. கொழுப்பு இருக்கான் எனக்கு. அப்பாவுக்கு கொஞ்சம் தாமா. அப்பாவுக்கு தருவியா? போதும் குடி. கொழுப்பை பற்றியா? நீயாவது அப்பா கொஞ்சம் கந்தியாப்ப. போதும் கிளம்புமா? சரி எந்திரிங்க. பாப்பா நீ எழுதி வாங்கலையா? அதை பூ இன்னும் தூர போட மாட்டேன். பூ வாடிட்டு போய் 1.5 மணி நேரமாக கையில் வச்சிருக்கா. சரி அவங்க எழுதி தராங்க வாங்கிக்க. ஆனால் வாங்கிக்க போ. சரி போகும்போது நல்ல பூர் தான் பறிச்சு தரேண்ணே. லட்சுமிமா நீங்கள் இளநீ பிடிக்காம டீ காப்பி அடிக்க நல்ல. சரி இவ்வளோ தூரம் பைக்கில் வந்து அப்படி தான் இருக்கும். வேறு என்ன பண்ண சமாளிங்க. போதுமா? இப்போ அது நீ குடிச்சிட மாட்டா. இது வந்து பொள்ளாச்சி இளநீ. அப்போ கொஞ்சம் கொடுத்துட்டா நீ இருக்க பாரு. மொட்டை மொட்டையா உங்க கிளம்பியாச்சா? குளிக்கலாம் பாரு தெரியுது. சரி மொட்டை. ஆமாம் சரவண பொய்கை இருக்குது. போய் குளிப்போம் சரியா? சரவண பொய்கை தெப்பக்குளம். சரி அங்கே குளிச்சிருவோம். நம்ம மட்டும் தான் குளிச்சிருக்கா. நீயும் குளிக்கலையா? மொட்டை மொட்டையா? ஆமாம் சரி போலாமா? நீயும் பூ முடி கொடுக்கணும். சரி வாங்க போலாம். தந்தரி குட்டியாக்காவுக்கு போவீங்க. பூ வச்சாச்சு. பாப்பா மொட்டை போட்டாச்சா? ஏய் மொட்டை மண்டையா மொட்டை போட்டாச்சா? சரி மொட்டை போட்ட அனுபவம் எப்படி இருந்துச்சு? உனக்கு? ஆமா ரொம்ப வேஸ்ட். அப்படி பண்ணக்கூடாது. சின்ன பிள்ளைகள் அல்றதுக்கெல்லாம் கோவப்பட்டா மொட்டை போடுறாரு என்னன்னு இருக்காருங்க. இல்லை அப்படி மொட்டை போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு மொட்டைக்கு 100 ரூபா கொடுக்கணுமா? நம்ம உனக்கும் சேர்த்து 300 ரூபாய் கேட்டாரு. அது நல்லா போட்டுதான் பரவாயில்லடா. வெறும் பாப்பாக்கு எத்தனை காயம் தெரியுமா? ஆனால் இதுக்கு நம்ம திருச்செந்தூர் எவ்வளோ பரவாயில்ல என்ன? அப்பா இன்னும் பழமுதிர் சோலையில் வர ஒரு முட்டை கிடக்க. இது பொறுமையாக நின்று தான் போகணும். சரி சரி அப்போ ட்ரெஸ்மா குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திரியா பாப்பா? இதை குளிச்சுட்டு ஏதோ லைட்டாக நனைஞ்சல. ஆமாம் சரி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சாப்பிடு. உனக்கு மட்டும் எனக்கும் போடணுண்டா முட்டை மண்டையா?
சாமி கும்பிட்டாச்சா? நல்லபடியாக கும்பிட்டாச்சு. சாமி சிலை ஐம்பொன் சிலையாக தான் இருந்துச்சு குட்டியா. ஆமாம், அது வந்து கும்பாபிஷேகம் நடக்க போதான், அதனால் சாமியை பார்க்க முடியல. நம்ம அடுத்து மட்டும் பழம்பு சிலையில் போனோம்ல, அப்போ மறுபடியும் ஒருக்காவது கும்பிடுவோம். சரியா? ம்.